passed by each house of Indian Parliament separately by special majority? Money bill, finance bill, ordinary bill, and constitutional amendment bill. Do you remember the answer? Yes, ma'am. Constitutional amendment bill. Exactly. So the constitutional amendment bill must be passed by each house of Indian Parliament separately by special majority. Okay, constitutional amendment bill. So the next one was, this was given as a homework. Did you get the answer? The average of first 8 multiples of 8. அதாவது first 8 ஓட first 8 multiples. 8 ones are 8, 8 twos are 16, 8 threes are 24, அப்படி 8 8s are 64 வரைக்கும் எடுக்கிறது. அந்த 8 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 8 போட்டால் என்ன வரும்? 41, 45, 36, 31. ஓகே, இதில் 4 ஆப்ஷன்ஸில் எது வரும்? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஹேவ் யூ டன் இட் ரித்திகா? Ma'am, I'll check. One minute. Okay. What about others? Srinidhi Raman, have you done the homework? Left the meeting. What about Murugan? Did you do the meeting? Sorry, did you do the homework? The homework which was given on last meet. பண்ணலையா? இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. The average of first 8 multiples of 8. எவ்வளோ வருது பாருங்க. 8 ones are 8, 8 twos are 16, 8 threes are 24, அப்புறம் 32, 40, 48, 56, 64. Divided by 8. இந்த numbers எல்லாம் add பண்ணி you have to divide by 8. Rahari Murugan, can you introduce yourself? உங்க பேரு, where are you from? Can you tell your name and place? Lahari Murugan, your mic is off. See, all participants. Yes, you can tell your name and where are you from? Lagari from Dharmapuri. Dharmapuri. Okay, what are you doing? Calculation. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? 12th முடிச்சிருக்கோம். ஓகே. இது எந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க? CUET யா இல்ல எதுபா? QT தான். CUET. ஓகே. சோ இந்த ஆன்சர் போடுங்க. ஓகே, இது எவ்வளவு வருது பாருங்க. லஹரி, ரித்திகா, புஷ்பஸ்ரீ, இந்த 35th क्वेश्चन. Sorry? 36 is the right answer. Yes. So 36 னு வரும். Okay. Try பண்ணி பாருங்க இந்த question. Take a screenshot of this. Okay, இந்த question ஒரு screenshot எடுத்து வீட்ல homework ட்ரை பண்ணுங்க. It's a very easy question. Only thing is that you should know tables. அவ்வளவுதான். Tables தெரிஞ்சா you can do it. Yes, ma'am. Okay, fine. So moving to the next question. Okay, starting from 36th question today. இது வந்து again mental ability test. Okay, இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, in the what picture will follow next? அதாவது A, B, C, D எதுவா இருக்கும் அப்படி கேட்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 2 பார்த்து சிமிலரா ஃபர்ஸ்ட் 2 பிக்சர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த 2 பிக்சருக்கு நடுவில் என்ன ரிலேஷன் இருக்கு முதல்ல பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பார்த்தோம்னா சர்க்கிள் வந்து பிரைட் சர்க்கிள், செகண்ட் ஒன்ல டார்க் சர்க்கிள். அப்புறம் அந்த ஆரோ மார்க்ஸ் வந்து ஒன்று அப் ஆரோ, ரெண்டுமே அப் ஆரோ, ஒன்று லெஃப்ட்ல இருக்கு, ஒன்று ரைட்ல இருக்கு. சர்க்கிள்ஸ்ல வந்து ஒன்று அன்ஷேடட், இன்னொன்று ஷேடட். அண்ட் மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், அப்படி வருது. அப்படி அது வந்து இங்கே என்ன ரிலேஷன் வருது? ஒன்று ஷேடடா இருக்கு, ஒன்று அன்ஷேடடா இருக்கு சர்க்கிள். அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்கொயரா இருக்கு. அப்போ ஒன்று வந்து அன்ஷேடட் ஸ்கொயர், இன்னொன்று ஷேடட் ஸ்கொயரா இருக்கணும் கண்டிப்பா. இப்போ ஷேடட் ஸ்கொயர்ல நமக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகே, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஏயும் சிலையும் வந்து ஸ்கொயர் ஷேட் பண்ணியிருக்கு. ஆனால் அதில் ஏ வருமா சி வருமா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஓகே, ஸோ பார்க்கலாம் எது கரெக்ட்னு. இப்போ இந்த ஆரோ மார்க் பாருங்க, ஒன்று லெஃப்ட்ல இருக்கு, ஒன்று ரைட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல ஒன்று லெஃப்ட் சைடில், ஒன்று ரைட் சைடில் அப்பர் ஆரோ. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று வந்து ரைட்டை பார்த்துட்டு இருக்கு ஒரு ஆரோ. ஓகே, இந்த ஆரோ வந்து ரைட்டை பார்த்துட்டு போகிறது. அப்போ நேச்சுரலி இந்த பக்கமாக வர்றது வந்து அதுவும் ரைட்டை பார்த்துட்டு தான் போகணும். பட்
இந்த லைன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற லைன் வந்து ஆனால் ரைட் சைடில் வரணும். ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் சி போடுவாங்க, பட் ஆப்ஷன் சி தப்பு. பிகாஸ் அந்த லைன் வெர்டிக்கல் லைன் வந்து சேஞ்ச் ஆகி ரைட் சைடில் வரணும். ஓகே, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ரைட் ஆன்சர். யூ கேன் ஆல்சோ டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ் இஃப் யூ வாண்ட். Question paper is already posted in the group. Still, if you want a screenshot, you can take it. Okay. Aditya has posted all the model question papers of 2023. If possible, you can also get question papers of 2022 and 21. 2020 ஓடது வேண்டாம், ஏன்னா அது அவ்வளோ 3 இயர்ஸ்க்கு மேலே பேக் நான் போகல விரும்பலை. 21, 22 ஓடது கூட கிடச்சிதுன்னா நமக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் at hill station, just a minute. Yes, Ritika, can you read the question? Yes, ma'am. At hill station, the boiling point of water will be. Okay. Hill stations, another than the mountain places, mountain regions, boiling point of water will be. We know that the boiling point of water is dash. Evlo boiling point of water அப்படிங்கிறது ஜெனரலா 100 degrees Celsius. 100 degrees Celsius. ஆனால் ஹில் ஸ்டேஷன்ஸில் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இப்போ இந்த 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து சி லெவலில் இருக்கிற பாய்லிங் பாயிண்ட். இப்போ நம்மலாம் சி லெவலில் இருக்கும், அதனால 100 டிகிரி செல்சியஸ். அப்போது ஹில் ஸ்டேஷனில் பாய்லிங் பாயிண்ட் வில் பி சேம் ஆஸ் அட் சி லெவலா, மோர் தேன் தட் அட் சி லெவலா, லெஸ் தேன் தட் அட் சி லெவலா, இல்லை ஈக்குவல் டு த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸா? ஈக்குவல் டு த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ்னா 0 டிகிரி. ஓகே, இப்போ 0 டிகிரியாக இருக்குமா, இல்லை சேம் ஆஸ் சி லெவல், அதாவது 100 டிகிரியா இருக்குமா, மோர் தேன் தேட் அட் சி லெவலா, லெஸ் தேன் தேட் அட் சி லெவலா கேட்டிருக்காங்க. எதுவா வரும்? எனி கெஸ்ஸஸ்? பி ஆப்ஷன். நாட் டி கண்ணா, டி இல்ல, பி மேடம். பி. யூ மீன் ஆப்ஷன் பி? எஸ், மோர் தென் தட் அட் சி லெவல். நோ, ஆக்சுவலி அதுல ஒரு இது இருக்கு. ஓகே, less than that at sea level is the correct answer. Option C. அதானது இப்போ எஸ், சி லெவல்ல 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா மேலே போகும்போது கம்மியாகும் பாய்லிங் பாயிண்ட். எதனால கம்மியாகும்னு கேட்டதுன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து மேலே போக போக ஜாஸ்தி ஆகும். ப்ரெஷருக்கும் பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் there is a relation. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் தட். அதானது இப்போ மேலே போகும்போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். அதனால தான் வந்து சிலவங்களுக்கு இந்த நோஸ் ப்ளீடிங், நேசல் ப்ளீடிங் எல்லாம் வரும். இந்த மவுண்டன்ஸ் கிளைம் பண்ணுறவங்க, மவுண்ட் எவரெஸ்ட் இதெல்லாம் கிளைம் பண்ணுறாங்க இல்லையா நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி மவுண்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணும்போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிற டைம்ல தான் வந்து நர்வ்ஸ் எல்லாம் வந்து தே பிரேக் அண்ட் நோஸ் ப்ளீடிங், அது மாதிரி நிறைய சில விஷயங்கள், பிரீத் கிடைக்காம ஆகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருது. ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகும். that is a relation that you have to understand. Okay, நான் என்னோட இந்த டேப் ஷேர் பண்றேன் பாருங்க. see, answer is less than that at sea level. இதுக்கு ரீசன் என்னன்னா water boils at a lower temperature at higher altitudes. higher altitude na height. water boils at a lower temperature at higher altitudes because the atmospheric pressure is lower. Atmospheric pressure is lower at higher altitudes. For every 152.4 meter, அதாவது ஒவ்வொரு 500 அடிக்கும் 500 ஃபீட்டுக்கும் water's boiling point decreases by 0.5 degree Celsius. அதாவது ஒவ்வொரு 500 ஃபீட்டும் மேலே போக போக, சி லெவல்லேருந்து 500 அடின்னு மேலே போக போக வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 0.5 கம்மி ஆகிட்டே போகிறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் அட் சி லெவல். இப்போ நம்ம இருக்கிறது சி லெவல், பட் இட் பாயில்ஸ் அட் 92 டிகிரி செல்சியஸ் அட் 8000 ஃபீட். அதாவது 2438.4 மீட்டர் அப்படின்னா 8000 அடி. 8000 அடி மேலே ஆகும்போது 92 டிகிரி செல்சியஸ்ல தான் வந்து பாயில் ஆகும். ஸோ ஜஸ்ட் இப்படி புரிஞ்சுக்கோங்க, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மி ஆகும்போது மேலே போக போக பாய்லிங் பாயிண்ட்டும் கம்மியாகுது. ஸோ த ஆன்சர் இஸ் லெஸ் தேன் தட் அட் சி லெவல். கிளியரா லஹரி? கிளியரா? எஸ், யார் ஆன்சர் சொன்னீங்க அவங்களுக்கு ஓகேயா? எஸ் மேம். ஓகே, ஃபைன். ஸோ நவ் கம்மிங் பேக்.
இப்போ 38, 39 I'm skipping. ஏன்னா இது வந்து மேக்ஸ் சார் கேசவமூர்த்தி சார் கிளாஸ்ல he will be discussing. ஓகே 38 இது வந்து உங்களுக்கு ஏரியா ஆஃப் எ சிலிண்டர், வால்யூம் ஆஃப் எ சிலிண்டர் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது. கொஸ்டின் மட்டும் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். A rectangular paper of width 8 cm and length 22 cm rolled along its width and a cylinder is formed. அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர், அந்த பேப்பரோட லெங்த் வந்து 22 சென்டிமீட்டர், வித்து வந்து 8 சென்டிமீட்டர். இது வந்து அந்த வித்தோட சேர்த்து ரோல் பண்றாங்க. ஓகே, வித்தோட சேர்த்து, வித்துன்னா அந்த அதனோட இது பிரெட் அப்படிம்பாங்க இல்லையா, அது வித்தோட சேர்த்து ரோல் பண்ணி ஒரு சிலிண்டர் ஃபார்ம் பண்றாங்க. அப்படியானா வாட் வில் பி த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர்? ஓகே, டஸ் எனிவன் நோ த ஆன்சர்? How to find the radius of a cylinder? Okay, we will do one thing. In the question you can discuss during the max class. Okay. 38, 39 ரெண்டுமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த கொஸ்டினே தான் இது. இதுல CUET-ல பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து சேம் கொஸ்டின் 2-3 டைம்ஸ் வந்து ஒரே மாதிரி கேட்பாங்க. சேம் சிச்சுவேஷனா இருக்கும், அந்த கொஸ்டின் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதாவது இப்போ 38th கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர்னு கேட்டிருக்காங்க. 39th questionல situation same. A rectangular paper of width 8 cm, length 22 cm is rolled along its width and a cylinder is formed. On the above intimation, solve the question given below. இந்த question மட்டும் change பண்ணுவாங்க. Situation same ஆ இருக்கும். If the outer surface area of cylinder is painted, அது pointed இல்ல, painted, okay, is painted at rupees 50 paisa per centimeter square. Painting, அதாவது ஏரியா முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டோட்டல். ஓகே, ஸோ இது this will be 40th தான், சேம் சிச்சுவேஷன், the volume of cylinder. ஓகே, ஸோ 38, 39, 40 இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, now moving to 41, match the following. ஸோ லிஸ்ட் 1ல வந்து மூமெண்ட்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2ல வந்து ஃபவுண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆர்கனைசேஷன் பாருங்க: பிரம்மோ சமாஜ், சத்யசோதக் சமாஜ், யங் பெங்கால் மூவ்மெண்ட், சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. இதுல ஃபவுண்டர்ஸ்ல ஹென்ரி விவியன் டெரோசியோ, கோபாலகிருஷ்ண கோகலே, ராஜா ராம் மோகன் ராய், ஜோதிபா ஃபூலே. ஸோ இதனோட ஆன்சர்ஸ் தெரியுமா யாருக்காவது? தெரியறது சொல்லலாம், எல்லாம் தெரியலனாலும் கூட பரவாயில்ல. பிரம்மோ சமாஜ், எஸ். Whether the Brahmo Samaj is for Jyotiba Phule? No da, Brahmo Samaj is not for Jyotiba. Any other options? Brahmo Samaj is very famous. Gopal Krishna Gokhale. Illada, Brahmo Samaj is Raja Ram Mohan Roy. Okay, founded by Raja Ram Mohan Roy. He is famous for abandoning that, abolishing that sati system. Okay, sati அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது இல்லையா, if the husband dies the wife should also fall into the funeral அப்படின்னு சொல்லி, அந்த செதையில வந்து ஹஸ்பண்ட் போயிட்டு செத்துட்டாருன்னா வைஃபும் அதுலயே போய் இதாகணும், அந்த ஃபியூனரல்ல போய் சாகணும். ஓகே, ஸோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அப்படி ஒரு ரிலேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் இருந்தது. ஓகே, ஸோ அதுல ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா ஒய்ஃபும் போய் அதுல விழணும், அந்த சிஸ்டம், தட் வாஸ் கால்ட் சதி சிஸ்டம். Okay, so that sati system was abolished by Raja Ram Mohan Roy. Okay, so Brahmo Samaj was founded by Raja Ram Mohan Roy. Next one, the Satyashodak Samaj. Any idea? Satyashodak Samaj founded by Jyotiba Phule. Okay, Satyashodak Samaj, Jyotiba Phule. Next is Young Bengal Movement. ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. நீ யங் பெங்கால் மூவ்மெண்ட், ஹென்ரி விவியன் டெரோசியோவா, கோபாலகிருஷ்ண கோகலேயா? சும்மா ஒரு கெஸ் போட்டு பாருங்க. கோபாலகிருஷ்ண கோகலே இல்ல, ஹென்ரி விவியன் டெரோசியோ. யங் பெங்கால் மூவ்மெண்ட்டுக்கு ஹென்ரி விவியன் டெரோசியோ, அண்ட் சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டிக்கு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகே, ஸோ ஆன்சர்ஸ் ஒரு வாட்டி இங்கே பாருங்க: பிரம்மோ சமாஜ் ராம் மோகன் ராய், சத்யசோதக் சமாஜ் ஜோதிபா ஃபூலே, யங் பெங்கால் மூவ்மெண்ட் ஹென்ரி லூயி விவியன் டெரோசியோ அப்படின்னு கொடுக்கலாம். இந்த லூயி அப்படிங்கிறது கொஸ்டின் பேப்பர்ல இல்லை, ஹென்ரி விவியன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஹென்ரி லூயி விவியன் டெரோசியோ இஸ் his full name, and servant of Indian society Gopal Krishna Gokhale.
ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஓகே, ஸோ பிரம்மோ சமாஜ் 3 ராஜா ராம் மோகன் ராய். அப்போ A3 சத்யசோதக் சமாஜ் ஜோதிபா ஃபுலே. B4 யங் பெங்கால் மூவ்மெண்ட் ஹென்ரி விவியன். அப்போ C1. இப்போ A3, B4, C1 and D2. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா இங்க? Fourth option. Yes, A3, B4, C1, D2. Option 4, D is the right answer. Okay. Next is 42. The headquarter of RBI is situated at dash. Mumbai. Mumbai, very good. Earlierly எங்க இருந்தது அது? Initially எங்க இருந்தது? Kolkata. Kolkata, very good. Kolkataல இருந்தது, later it was changed to Mumbai. Good. Next one, 43rd question. Who is the chairperson of 15th Finance Commission? YV Reddy, NK Singh, Vijay Kelkar, C Rangarajan. 15th Finance Commission ஓட chairman யார்? Chairman தானே கேட்டிருக்காங்க? Chairperson, I'm sorry. First of all, what is Finance Commission? Finance Commission என்னவா இருக்கும்? அது வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி தான். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிறது, சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நடக்கிற ஃபைனான்சஸ் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறத இவாலுவேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபினான்ஸ் கமிஷனுக்கு வாட் யூ கால் இன் தமிழ்? I don't know in Tamil what do you call that? Nidhi Aanayam. Nidhi Aanayam, I'm sorry. Nidhi Aanayam. Okay. So Finance Commission, Nidhi Aanayam, 15th Finance Commission oda chairperson yaru ketirukanga. Answer is Nandakishore Singh, that is NK Singh. Okay? NK Singh, Nandakishore Singh ரெண்டும் கொடுப்பாங்க. Both are correct. Okay. NK Singh னு சிலதுல கேட்கலாம், Nandakishore Singh னு கேட்டிருக்காங்க சிலதுல, சில வேற ஏதோ எக்ஸாம்ல. ரெண்டுமே கரெக்ட். ஷார்ட் ஃபார்ம் தான் NK அப்படிங்கிறது. கிளியரா? 43rd question, option B, NK Singh. Okay? Yes, ma'am. Okay. Next is the headquarters of World Health Organization, WHO, is located at dash. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். World Health Organization. Geneva, ma'am. Geneva எங்க இருக்கு தெரியுமா? In which country is it? இல்லடா, Switzerland. Okay, Geneva is in Switzerland. அப்ப headquarter of WHO Switzerland ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை போட்டுடலாம். ஓகே, ஜெனீவான்னு கொடுத்தா ஜெனீவா கொடுங்க, ஸ்விட்சர்லாண்டு கொடுத்தா ஸ்விட்சர்லாண்டு கொடுங்க. ஓகே, இது ரெண்டும் கொடுத்தாங்க, ஜெனீவாவும் கொடுத்து ஸ்விட்சர்லாண்டும் கொடுத்தாங்கன்னா ஜெனீவாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஸ்விட்சர்லாண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு பேர் ஜெனீவா. அப்ப ஜெனீவாக்கு தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இது ரொம்ப ஈஸி. MCQ. சாம்சங் அப்படிங்கிறது ஒரு மொபைல் அப்படின்னா ஆக்ஷன் அப்படிங்கிறது எதுல வரும்? மூவி. எஸ். கிரிக்கெட் இல்ல, ஷூஸ் இல்ல, ஃபைட்டர் இல்ல, மூவி வரும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த டீப்பஸ்ட் ஓஷனிக் ட்ரென்ச், மரியானா ட்ரென்ச், இஸ் லொகேட்டட் இன் விச் ஓஷன்? அட்லாண்டிக், ஆர்டிக், பசிபிக், இந்தியன்? ஆர்டிக். இல்லடா, ஒரு சான்ஸ் கூட எடுத்துக்கோ. மரியானா ட்ரென்ச் அப்படிம்பாங்க. அத ரித்திகா கேட்கல. Atlantic? It's in Pacific. Okay, Pacific Ocean. The deepest oceanic trench, Mariana, is located in Pacific. Okay, so Pacific Ocean, Mariana Trench. You can remember, memorize like that. Okay. Next one, ஒரு max question. Find the value of 25 cube plus minus 29 cube plus 4 cube. இது இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. இப்போவே ட்ரை பண்ணி பாருங்க. 25 cube plus minus 29 cube plus 4 cube. I will give you 2-3 minutes time. You can just try it. Okay.
எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, 3 பேரும் பண்ணுங்க. Let's see who gets the answer first. Yes, பண்றீங்களா? Yes, Are you ma'am. doing? Okay, okay. Yes, Manohar, Mano, are you doing? Option B, ma'am. Option B, 0 வா? இல்லையடா. Option A, ma'am. Yes, minus 8,700. Okay, so in the question solve பண்ணா you have taken 1 minute, nearly 1.5 minutes. Fast. Okay, அப்போ லஹரி முருகன் உங்களுக்கு கிடைச்சதா? A option. ஏ கிடைச்சது. ஓகே, இப்போ இது வந்து நீங்க குவிக்கா சால்வ் பண்றது உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கும்போது டெஃபினெட்லி வி ரிக்வயர் ஸ்பீட். ஸோ இதுக்கு ஒரு டிப் என்னன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் ஸ்பீடு கிடைக்கும். வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் திஸ் எக்ஸாம்? இப்போ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? 1 hour, சாரி 2 hours ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. டியூரேஷன் அதை எவ்வளோ 1.5 hours ஆனாலும் சரி, 2 hours ஆனாலும் சரி. ஓகே, கொஞ்சம் குவிக்காக பண்ணி பாருங்க. ஆனால் சீக்கிரமாக பண்ண போய் தப்பு பண்ணிடாதுங்க. ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. பிகாஸ் அவுட் ஆஃப் 75 கொஸ்டின்ஸில் 65 கொஸ்டின்ஸ் தான் பண்ணணும் அப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதனால ரொம்ப டஃப்பாக இருக்கிற கொஸ்டின்லாம் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் அந்த பக்கம் போட்டு வை, அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதெல்லாம் ஈஸி கொஸ்டின், கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். Yes, you have solved it quickly. Minus 8,700. Okay. Next is again mathematics 48 and 49 trapezium base பண்ணி வரும். Question வந்து, if the area and sum of parallel sides of a trapezium are 48 centimeter square and 48 centimeter respectively. அதானது ஒரு ட்ரப்பீசியத்தோட ஏரியா வந்து 48 centimeter ஸ்கொயரும் parallel sides ஓட sum. ஒரு trapeziumனா how many sides are there in a trapezium? trapeziumக்கு எவ்வளோ sides இருக்குண்டா? 4 sides. ஓகே, trapezium இல்ல 4 sides இருக்கும். Sorry. 4 sides இருக்கும். ஓகே, ஸோ trapezium அப்படிங்கும் ஒரு trapeziumனா ஒரு என்ன சொல்றது, அதாவது ஆப்போசிட் சைட்ஸ், ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு மட்டும். I will show you the picture, those who don't know. This is a trapezium. ஓகே, மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ட்ரப்பீசியத்துக்கு ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும்தான் இருக்கு. 1 pair of opposite sides will be equal. both pair equal சொல்ல முடியாது. ஏன்னா AB and CD are parallel, but AD and BC are not parallel. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வருது, ஒரு பக்கெட் மாதிரி ஒரு ஷேப்ல வருது தான் வந்து ட்ரப்பீசியம் அப்படிங்கிறது. பக்கெட் கமுத்தி வச்சா இருக்கும் இல்லையா, அதுதான் ட்ரப்பீசியம். ஓகே, ஸோ கொஸ்டின் எனக்கு நம்ம இப்போ சால்வ் பண்ணல இந்த கொஸ்டின், பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் த ஏரியா அண்ட் சம் ஆஃப் பேரலல் சைட் ஆஃப் எ ட்ரப்பீசியம், அதாவது ட்ரப்பீசியத்தோட ஏரியா அப்படிங்கிறது 48 centimeter ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ட்ரப்பீசியத்தோட அந்த 2 பேரலல் சைட்ஸ் ஏபி அண்ட் சிடி பார்த்தோம் இல்லையா, மேலேயும் கீழியுமா, அந்த 2 பேரலல் சைட்ஸோட சம்னா என்னது, ஆட் பண்ணினா கிடைக்கிற வேல்யூ. எஸ், ஸோ 48 centimeter, அது ரெண்டையும் கூட்டினா 48 வருது. அப்படியானா தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ் இஸ் டேஷ். அந்த 2 பேரலல் சைட்ஸ்க்கும் நடுவில் வர டிஸ்டன்ஸ், அதாவது அந்த ஹைட்டு தான் கேட்குறாங்க அங்கே. ஓகே, ஸோ ட்ரப்பீசியத்தோட ஏரியா அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. A + B/2 × H அப்படின்னு ஒரு ஃபார்முலா. சி, இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க.
ஏரியா ஆஃப் எ ட்ரபிசாய்டு ஆர் ட்ரபிசியம். A அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சைடு, B அப்படிங்கிறது parallel சைடு. A plus B divided by 2 into H. ஓகே, அப்போ ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 48 அப்படின்னு. 48 இஸ் ஈக்குவல் டு, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க இப்போவே, 48 இஸ் ஈக்குவல் டு A plus B கொடுத்துட்டாங்க டிவைடட் பை 2 இன்டு H. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது H தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel சைட்ஸ் அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் வர டிஸ்டன்ஸ்னா H தானே இல்லையா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. Ma'am, options. Yes, you want options. எவ்வளோ கிடைச்சது உங்களுக்கு? 2 கிடைச்சிரு. 2 is the correct answer. Okay. So let's check the options. Just a minute. Yes. So option A is 1/2. Option B is 1. Option C is 2. Ritika and Manohar, did you get the answers? Yes, ma'am. 2. 2 centimeter. Okay. Okay. So 2 centimeter will be the distance between the parallel sides. Very simple question. Okay. Next is 49. இது மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது 1 TB or terabyte approximately occupies or comprises which of the following data or space size? ஒரு டெராபைட் TB அப்படிங்கிறது ஈக்குவல் டு எவ்வளோ இதுன்னு கேட்டிருக்காங்க. 1024 GB. ஷுர்? Yes. ஓ, 1 terabyte. இப்போ எனக்கே ஒரு டவுட் இருக்கு. எஸ், 1 டெராபைட். ஒரே நிமிஷம். ஓகே, 1 terabyte இஸ் 1024 GB. ஓகே, ஃபைன். 1024 GB. கேபிங்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் கிலோபைட். அதுக்கு மேலே வருது எம்பி. எம்பி அப்படிங்கிறது வேணும் மெகாபைட். ஜிபி இஸ் ஜிகாபைட் அண்ட் டிபி அப்படிங்கிறது டெராபைட். ஸோ 1 terabyte நிறைய பேர் 1000 GB போடுவீங்க, இல்லை 1024 GB. ஓகே, ஈவன் ஐ வாஸ் திங்கிங் இட்ஸ் 1000 GB. ஃபைன், 1024 GB. ப்ளீஸ் நோட் தட். ஓகே ஓகே, அதில் வந்து இப்படி இந்த கொஸ்டின், ஜஸ்ட் அ மினிட், இந்த டேபிள் ஒரு நிமிஷம் பாருங்க. கெப்பாசிட்டி, சிம்பிள் அண்ட் டிகிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 byte அப்படின்னா 1 byte, அதுக்கு வந்து 1 degree, அவ்வளோதான் அதுக்கு மீனிங். 1 bit வேற, 1 byte வேற. 1 bit is the smallest unit. அப்புறம் 1 byte அப்படின்னா 8 bits சேர்ந்தது. 1 kilobyte அப்படின்னா 1024 bytes சேர்ந்தது. 1 megabyteனா 1024 kilobytes சேர்ந்தது. 1 gigabyte அதான் ஜிபிங்கிறோம் இல்லையா, 1 GB 2 GB டேட்டா எல்லாம் நம்ம ரீசார்ஜ் பண்றோமே. ஸோ 1 gigabyteனா எல்லாமே இந்த 1024, அதுதான் அந்த 1024 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட். ஓகே, ஸோ 1 gigabyte is 1024 MB, 1 terabyte is 1024 GB and 1 petabyte அப்படின்னு ஹையஸ்ட் யூனிட் இருக்கு, அது வந்து 1.024 TB. 1024 TB இல்லை, 1.024 TB. ஓகே, அதுதான் வந்து 1 petabyte அப்படிங்கிறது. ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் 15 ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிப் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு லேட்டர் நான் சார்கிட்ட சொல்லி வி வில் டிஸ்கஸ் இட் இன் த கிளாஸ். ஓகே, என்னடா அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போடுறாங்க, அதெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 51. Who is known as Nightingale of India? Sarojini. Good, very good. Okay. Just ஒரு இதுக்காக கேட்குறேன், who is Indira Gandhi? Ex-Prime Minister. Ex-Prime Minister of India. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பட்டம் கூட இருக்கு. என்ன Prime Minister? First Woman Prime Minister. First woman Prime Minister of India. Okay, who is Vijayalakshmi Pandit? விஜயலட்சுமி பண்டிட் அந்த ஃபேமிலிக்கு ரிலேட்டட் தான் அவங்க.
She is related to Nehru. Vijayalakshmi Pandit வந்து former president of United Nations General Assembly. Okay, அவங்க வந்து 8th president of United Nations General Assembly. Okay, and she is a sister of Nehru ji. Okay, நம்ம நெஹ்ருவோட sister. இந்திரா காந்திக்கு அத்தையா வரும். Okay, parents மோத்திலால் நெஹ்ரு, ஸ்வரூப் ராணி நெஹ்ரு. Okay, so நம்ம ஜவஹர்லால் நெஹ்ரு sister தான் விஜயலட்சுமி பண்டிட். And what is the next option? Sarojini Naidu. She was a governor. Okay, Sarojini Naidu வந்து கவர்னரா இருந்திருக்காங்க. Just a minute. Former governor of Uttar Pradesh. Sarojini Naidu. Okay. And ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு இல்லையா, லதா மங்கேஷ்கர் எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து which incident led Gandhiji to withdraw the non-cooperation movement? எந்த இன்சிடென்ட் வந்து காந்திஜியை இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ண பின்வாங்கறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணதில்லை, இல்லைன்னா எந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்லேருந்து காந்திஜியை வந்து பின்வாங்க காரணமாச்சு? சௌரி சௌரா எபிசோட். சௌரி சௌரா எபிசோட், எக்ஸாக்ட்லி. ஓகே, சௌரி சௌரா எபிசோட் ஆர் சௌரி சௌரா இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. லைக் 21 policemen were killed alive. ஓகே, உயிரோடு இருக்கும்போது லைக் என்ன சொல்றது, போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து தீ போட்டு 21 policemen were killed. ஓகே, so next is 53. Okay, 53 is actually a tricky question. Okay, so even I was initially confused. Let's see whether you are able to get it. A shopkeeper offers discount 50% plus 50% on a t-shirt of MRP rupees 800. Find the selling price of the shirt. 0 ma'am. நல்லா பாருங்க, நானும் 0 தான் முதல்ல நம்ம क्वेश्चन பார்த்த உடனே 0 தான் நினைப்போம். 50% plus 50% அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓகே யூ திங்க் அண்ட் தென் ஐ வில் டெல். ஒரு 2 times கூட படிச்சு பாருங்க क्वेश्चन. ma'am. Who said that? எப்படிடா கிடைச்சது? Who said 200? மனோகரா, எப்படி கிடைச்சது சொல்லுங்க. கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணீங்க. ஓகே, the answer is actually 200. அதாவது இதுக்கு பேர் வந்து சக்சசிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றது. சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னா முதல்ல இருக்கிற எம்ஆர்பிக்கு 50% டிஸ்கவுண்ட். அப்போ 800க்கு 50%னா 400. அந்த 400க்கு மறுபடியும் 50%. தட் இஸ் கால்ட் 50% plus 50%. இப்போ நம்ம யூஸ்வலி என்ன நினைப்போம், 50 plus 50 100. இப்போ 100% டிஸ்கவுண்ட்னா ஃப்ரீ, 0 காஸ்ட் அப்படின்னு நினைப்போம். ஆனால் 50% plus 50% அப்படின்னா முதல்ல இருக்கிற எம்ஆர்பிக்கு 50%, அதுக்கப்புறம் அந்த கம்மியான எம்ஆர்பியோட மறுபடியும் பாதி, அந்த 50% ஆன எம்ஆர்பியில் மறுபடியும் 50%. ஸோ 400ஓட half அப்படி மறுபடியும் 200 வரும். ஸோ த காஸ்ட் வில் பி rupees 200. புரிஞ்சுதா? திஸ் இஸ் கால்ட் சக்சசிவ் டிஸ்கவுண்ட். இஸ் இட் ஓகே? Yes ma'am. Yes, ma'am. Okay. This is an interesting question. Yes, Manohar, can you read the question? 54. Man in a photo. In a photograph, Karina said, "His mother is the only daughter of my mother." How is Karina related to photograph? Okay. இப்போ பாயிண்டிங் a man in a photograph, ஒரு போட்டோல ஒரு பையனை காமிச்சிட்டு கரீனா அப்படிங்கிறவங்க சொல்றாங்க, his mother, அந்த பையனோட மதர், அந்த மேனோட மதர் is the only daughter of my mother. அவனோட அம்மா வந்து எங்க அம்மாவோட ஒரே பொண்ணு. His mother is the only daughter of my mother. So how is Karina related to the man of the photograph? Yes, what will be the relation, da? அவனோட அம்மா வந்து எங்க அம்மாவோட ஒரே பொண்ணு. இந்த போட்டோல இருக்கிற பையனோட அம்மாவும் அந்த அம்மா வந்து
எங்க அம்மாவோடு ஒரே பொண்ணு. அப்ப இந்த கரீனாவும் அந்த பையனும் என்ன ரிலேஷன்? இவ்வளவு கஷ்டமா? வெரி ஈஸி. நோ ஐடியா? எஸ் ரித்திகா, புரியலையா? கொஸ்டின் புரிஞ்சுதா? ஆனா என்ன டைம் எடுக்கிறது? அவனோட அம்மா எங்க அம்மாவோட ஒரே பொண்ணு. எங்க அம்மாவோட ஒரே பொண்ணு. சிஸ்டர் இல்லடா. எப்படிடா சிஸ்டர் வரும்? ஓகே, ஐ வில் டெல் தி ஆன்சர். மதர் இஸ் த ஆன்சர். ஓகே, அதானது. நான் வந்து என்னோட பையனோட போட்டோவை பார்த்து நான் சொல்றேன். ஓகே, இமேஜின் நான் வந்து ஒரே பொண்ணு வச்சுக்கோ. நான் ஒரே பொண்ணு தான். ஓகே, போட்டோவை பார்த்து நான் சொல்றேன். என்னோட பையனோட போட்டோ மாட்டியிருக்கு, அதை பார்த்து நான் சொல்றேன். ஓகே, இந்த பையனோட அம்மா வந்து எங்க அம்மாவோட ஒரே பொண்ணு. இப்ப எங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணுன்னா அந்த பொண்ணு நான் ஒருத்தி தானே இருப்பேன். எங்க அம்மாவுக்கு ஒரு பொண்ணுன்னா அந்த ஒரு பொண்ணு நான் தானே. ஓகே, அந்த பொண்ணு தான் இந்த பையனோட அம்மான்னு. His mother is the only daughter of my mother. So Kareena is related to the man of the photograph as a mother. Kareena will be the mother of that man in the photograph. புரிஞ்சுதா? கொஸ்டின்ல டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. Got it? What about Lahiri? What about you? புரிஞ்சுதா? Yes, ma'am. மதர். ஓகே, இந்த மாதிரி ரிலேஷன், பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க, எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சயின்ஸ், மேக்ஸோட சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் சொல்லலாம். இது இஃப் 180 மீட்டர் லாங் ட்ரெயின் கிராசஸ் எ போல் இன் 9 seconds. 180 மீட்டர் லாங் ட்ரெயின், ஓகே, அது வந்து ஒரு போலை வந்து 9 secondsல கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னா find the speed of the train in km/h. So இங்க distance by time அப்படின்னா ஸ்பீடோட ஃபார்முலா. Speed is equal to distance by time. So distance அப்படிங்கிறது 180 மீட்டர். பிகாஸ் அந்த ட்ரெயினோட லெங்க் தான் வந்து இங்க டிஸ்டன்ஸா எடுத்துக்கணும். ஓகே, 180 மீட்டர் லாங் ட்ரெயின் ப்ராசஸ் போல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 180 மீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ். டைம் இஸ் 9 seconds. சாரிப்பா, கேட்கல. 20 கிலோமீட்டர் வராது. ஏன்னா 20 நீங்க சொன்னது ஓகே, மீட்டர் பெர் செகண்ட்லயானா 20 மீட்டர் பெர் செகண்ட்னு வரும். ஏன்னா 180 மீட்டர் 9 seconds இருக்கு. அப்போ மீட்டர் டிவைடட் பை செகண்ட் போட்டா மீட்டர் பெர் செகண்ட்ல ஸ்பீடு வரும். ஆனா அதுக்கு தான் அது கன்ஃபியூஸ் பண்ண அப்படி கேட்டிருக்காங்க. 20 மீட்டர் பெர் செகண்ட்ல இல்ல. ஆன்சர் வந்து ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம 20 km/h அவசரத்துல எழுதி வைப்போம், பட் அது தப்பு. மீட்டர் பெர் செகண்ட்லயே போதும் ஆன்சர் அப்படின்னா 20 போதும். 20 மீட்டர் பெர் செகண்ட் 180 டிவைடட் பை 9 போட்டா 20 கிடைக்கும். ஆனா அது மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற யூனிட்ல நிற்கும். நமக்கு வந்து km/hக்கு அதை கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? மீட்டர் டு கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். 180 மீட்டர்னா எவ்வளவு கிலோமீட்டர்? 1.8 மீட்டர். 180 divided by 1000 டா. அப்ப எப்படி 1.8 வரும்? 0.18. எவ்வளவு ஜீரோ இருக்கு? 3000ல எவ்வளவு ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ இருக்கு. இப்போ 180 டிவைடட் பை 1000. அப்போ 3 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 0, 8, 1, அப்புறம் 1க்கு பின்னாடி பாயிண்ட். பிகாஸ் 3 ஜீரோ இருக்குன்னா 3 நம்பர் தாண்டி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0.18 கிலோமீட்டர். ஓகே, இப்போ 9 seconds வந்து ஹவரா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஹவு டு கன்வெர்ட் செகண்ட் டு ஹவர் தெரியுமா? செகண்ட்ஸ் வந்து முதல்ல மினிட்ஸுக்கு மாற்றணும், மினிட்ஸ் அப்புறம் ஹவருக்கு மாற்றணும். ஆனால் இது ஒரே ஸ்டெப்ல பண்ணிடலாம். எப்படி ரித்திகா? டு யூ நோ த மெத்தட்? 9 divided by 3600. எஸ், அதானது 3600 ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா பரவாயில்ல. 9 divided by 60 into 60, 60 into 60.
ஒரு 60 வந்து மினிட்டுக்கு மாத்துறதுக்கு, இன்னொரு 60 வந்து செகண்ட்ஸ்க்கு ஹவருக்கு மாத்துறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட்ஸ் ஹவரா மாத்தும் போது டிவைடட் பை 60 இன்டூ 60ன்னு போடுறோம். முதல் 60 வந்து மினிட்டா மாத்த, ரெண்டாவது 60 வந்து ஹவருக்கு மாத்த. இதே இது இப்போ ஹவரை கொடுத்து செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணிருப்போம். இங்க ஏன் எல்லாம் டிவிஷன் பண்றோம்னா சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு போறது. ஓகே, செகண்ட்ஸை போய் ஹவருக்கு மாத்துறதுனால நம்ம டிவிஷன் பண்ணணும். நேர இதை வந்து ஹவர் கொடுத்த செகண்ட்ஸ்க்கு மாத்த சொல்லியிருந்தாங்கன்னா இன்டூ 60 இன்டூ 60ன்னு போட்டிருப்போம். ஏன்னா பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட்டுக்கு வருது இல்லையா, ஹவருங்கிற பெரிய யூனிட்ல இருந்து செகண்ட் அப்படிங்கிற சின்ன யூனிட். பட் இங்க வந்து ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ எவ்வளோ வருது, ஹவு மெனி செகண்ட்ஸ், 9 செகண்ட்ஸ் பை 3600 எவ்வளோ ஹவர்டா? 0.0025. 0.0025 ஹவர்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ 0.18 டிவைடட் பை 0.0025 இல்லையா, அந்த நம்பரை டிவைட் பண்ணிக்கலாம். 72 மேம். கிடைச்சிடுதா? ஓகே, 72 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆன்சர் வில் பி ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ 72 கிலோமீட்டர் பர் ஹவர். இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் தெரியாதவங்க இருக்கீங்களா? அதானது இப்போ 0.180 டிவைடட் பை 0.0025 தானேடா? எஸ் மேம். அந்த டெசிமல்ஸ் வரும்போது எப்படி டிவிஷன் பண்ணணும்னு கன்ஃபியூஷன் வரும். டெசிமலோட வச்சு யாருக்கும் டிவைட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கு பாருங்க, 3 டெசிமல் பிளேஸ் இருக்கு, 0.018. கீழே எத்தனை வருது, 0.0025, 4 டெசிமல் வருது. அப்போ எந்த இடத்துல ஜாஸ்தி டெசிமல் வருது, கீழே. அப்போ கீழே வந்து ஜாஸ்தி டெசிமல்ஸ் இருக்கிறதுனால எவ்வளோ டெசிமல்ஸ் இருக்கு, 4 டெசிமல் இருக்கு. அப்போ 4 0 போட்டா நம்பர் எது, 10,000. அப்போ கீழையும் மேலையும் ஒரே மாதிரி 10,000ஆல மல்டிப்ளை பண்றது. அதானது கீழே 4 0 மேல 3 0. எங்க ஜாஸ்தி எங்க ஜாஸ்தி டெசிமல் இருக்கு பாருங்க, கீழே தான் 4 பிளேஸ் வருது. 4 பிளேஸையும் தள்ளணும், வெளியில எடுக்கணும். அந்த 4 டெசிமலை ஃபுல்லா அப்படியே எனக்கு தட்டிடணும் அப்படின்னா நான் வந்து 10,000ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஒரு டெசிமல் தான் இருக்குன்னா 10 போறோம், 2 டெசிமல்னா 100, 3 டெசிமல்னா 1000, 4 டெசிமல் வருதுன்னா 10,000. ஸோ கீழே 10,000ஆல பண்ணும்போது மேலேயும் அதே நம்பர்ல தான் பண்ணணும். இங்க ஒரு நம்பர் அங்க ஒரு நம்பர் எடுக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு என்ன வரும், மேலே வந்து 0.180 இன்டூ 10,000 போட்டா 1800ன்னு வரும். 1800 டிவைடட் பை 25, 1800 டிவைடட் பை 25ன்னு வரும். அதை ஈஸியா டிவைட் பண்ணிடலாமே, 72 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வித் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. மவுண்டன் பாசஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். மவுண்டன் பாஸ் அப்படின்னா ஒரு மவுண்டன்லேருந்து ஒரு மவுண்டன்லேருந்து போகிற பார்டர்ஸ், அது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுற பார்டர்ஸ் தான் மவுண்டன் பாசஸ் அப்படிங்கிறது. ஸோ மனா மவுண்டன் பாஸ், நாத்துலா மவுண்டன் பாஸ், ஜோஜிலா அண்ட் சிப்கிலா மவுண்டன் பாஸ். ஸ்டேட் வந்து சிக்கிம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட். தெரியுமா அதுல மனா நாத்துலால எங்க இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? Okay, if you don't know, check the answer. Okay, மனா வந்து உத்தராகண்ட்ல வரும். உத்தராகண்ட்ல வர ஒரு மவுண்டன் பாஸ் தான் மனா பாஸ் அப்படிங்கிறது. நாத்துலா பாஸ் வந்து சிக்கிம்ல வரக்கூடிய ஒரு பாஸ். ஜோஜிலா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜோஜிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோஜிலா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் சிப்கிலா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A4, ஒரு நிமிஷம், மனா வந்து உத்தராகண்ட், இப்போ A4, நாத்துலா வந்து சிக்கிம் B1, ஜோஜிலா வந்து ஜம்மு காஷ்மீர் C2, சிப்கிலா ஹிமாச்சல் பிரதேஷ் D3. சிப்கிலா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் D3. அப்போ A4 B1 C2 D3. ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே,
நெக்ஸ்ட் இது ஒரு ஸ்மால் கொஸ்டின் தான், இதுல ரொம்ப கால்குலேஷன்ஸ் எல்லாம் வராது. எஸ், கேன் யூ ரீட் த கொஸ்டின் ரித்திகா? Yes, ma'am. If the cost of 4 pens and 6 cost of 9 notebooks. ஓகே, ஸோ 4 பென்னுக்கும் ரூபி அப்படின்னா 4 பென்ஸ் 6 நோட் புக்ஸ் இருக்கு. ஓகே, அப்படின்னா 6 பென்ஸுக்கும் 9 நோட் புக்ஸுக்கும் எவ்வளோ வரும் காஸ்ட் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ் ஒய் எல்லாம் வச்செல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இதை மட்டும் அப்சர்வ் பண்ணா போதும். 4 பென் அப்படிங்கிறது 6 பென்னா மாறி இருக்கு. அப்போ 4 கூட 2 ஆட் பண்ணியிருக்காங்க. 6 நோட் அப்படிங்கிறது 9 நோட்டா மாறி இருக்கு. அப்போ 6 கூட 3 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 கூட 2 ஆட் பண்ணப்போ 6 வருது. அப்போ இது வந்து 2ஓட மல்டிபிள்ஸ். 4லேருந்து 6 போயிருக்கு. அதே மாதிரி 6லேருந்து 9 போயிருக்கு. அப்போ 3ஓட மல்டிபிள். அப்போ ஒவ்வொரு மல்டிபிள் அங்கே ஆட் ஆயிருக்கு. ஸோ 800 அப்படிங்கிறத டபுள் பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா 4ஓட டபுள் வந்து 8, 6ஓட டபுள் வந்து 12. அப்போ இது டபுள் பண்ணல, டபுளோட பாதி பண்ணியிருக்காங்க. அதாவது 4 வந்து 8க்கு பதிலாக 8லேருந்து 8க்கு ஜஸ்ட் முன்னாடி வருது 6. அதே மாதிரி 6ஓட டபுள் 12, ஆனால் அதுலேருந்து ஒரு 3 கம்மி பண்ணி 9 எடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு வந்து 800ஓட டபுள் பார்க்கறது 1600, அதுலேருந்து ஒரு 1/4 கம்மி பண்ணிக்கிறது. 1/4 கம்மி பண்ணும்போது 1200 வரும். 1600ஓடலேருந்து 400, 1/4 அப்படின்னா 400 போனால் 1200 தானே வரும். ஓகே, ஸோ ஆன்சர் வில் பி 1200. புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சுதா? இல்லைன்னா இஃப் யூ கேன் ஆஸ்க் மீ. அதானது 4 pens became 6 pens. 4 அப்படிங்கிறது ஜஸ்ட் a minute, 4 அப்படிங்கிறது 6ஆ மாறிடுது, 6 அப்படிங்கிறது 9ஆ மாறிடுது. ஓகே, அப்போ இங்கே வந்து ஜாஸ்தி வந்திருக்கு. 4ஓட டபுள் வரல, 4 கூட 4ஓட பாதி ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 6ஓட டபுள் பண்ணல, 6க்கும் 6ஓட பாதி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 80%ஓட பாதி கூட ஆட் பண்ணணும். 80% இல்லை, 800 rupeesோட 50 பாதி எவ்வளவு? 400. அப்போ 800 + 400 1200. ஓகே. Yes, ma'am. Okay. Next, you can take this question as homework because this will take some time. General test 58th question. Find the value of 2.7 cube minus 2.2 cube divided by 2.7 square plus 2.7 into 2.2 plus 2.2 square. இதனோட வேல்யூ கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க் ஆயிடுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணணும்? மேலே இருக்கிற 2.7 கியூப் கண்டுபிடிக்கணும், 2.2 கியூப் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டோடும் சப்ட்ராக்ட் பண்ணி எவ்வளோ வேல்யூ எவ்வளவு சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிறது. கீழே 2.7 ஸ்கொயர் ஆல்ரெடி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். 2.7 கியூப் கண்டுபிடிக்கணும் தான் 2.7 கியூப் ஸ்கொயர் முதல்ல பண்ணியிருக்கணும் இல்லையா, அந்த வேல்யூ கையில் இருக்கும். ப்ளஸ் 2.7 × 2.2 அது நீங்கள் இப்போ செப்பரேட்டாக போட வேண்டி வரும். ப்ளஸ் 2.2 ஸ்கொயரும் ஆல்ரெடி போட்ட வேல்யூ தான். இது எல்லாத்தையும் வச்சு யூ ஹாவ் டு சால்வ் திஸ். ஓகே, next is 59th question. EVM stands for dash. Electric vending machine, electronic vending machine, electronic voting machine, electric voting machine. EVM. EVS அப்படிங்கிற மாதிரி EVM. Any guesses? Electronic voting machine, ma'am. Yes, electronic voting machine. Okay, electric voting machine நினைப்பீங்க, இல்லை electronic voting machine, option C. Okay, next is again இது வந்து ஒரு cube related question. If the volume of a cube is 27 centimeter cube, then the diagonal of cube is dash. Okay, so volume of a cube வந்து 27 centimeter cube. அப்போ ஒரு சைடு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ரூட் கியூப் ரூட் ஆஃப் 27 3 × 3 9, 9 × 3 27.
சைட் ஆஃப் a cube கேட்டாங்கன்னா 3 கிடைக்கும், பட் இங்க diagonal of cube கேட்டிருக்காங்க. So this can also be discussed in maths class. Okay, diagonal of cube எவ்வளோ கேட்டிருக்காங்க, because எனக்கு இந்த செக்ஷன் நான் பார்த்ததில்ல. Okay, does anyone know the answer? diagonal of cube எவ்வளோ வரும் தெரியுமா? Okay, oh fine. So diagonal of cube அதை விட்டுறலாம், இப்போ விட்டுறலாம். Next is we have 75 questions totally. Okay, so now we have come to 61. இன்னைக்கு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் question paper. So 61st question, actually Friday class வைக்கிறதா தான் இருந்தது, பட் எனக்கு அதுக்குள்ள I had a mouth ulcer. So the வாய்ப்புண்ணு வந்ததுனால I was not able to take class on Friday. So from coming Friday we will conduct classes. Okay. So Friday English and Sunday வந்து இந்த மாதிரி question papers அப்படி வச்சுக்கலாம். Okay. So next is an atoll is atoll அப்படின்னா என்னது? A lake in the Caribbean, a lake in glacier mountains, and a ring-shaped island with a lagoon at the center. Yes. What is an atoll? Ma'am, I guess it's option D. D or B? Is it D? D. Okay, option D. Yes, it's the right answer. It's a ring-shaped island with a lagoon at the center. You are correct. Okay. So, atoll அப்படின்னா வந்து ring shapeல இருக்கிற ஒரு ஐலண்ட். லகூன் அப்படின்னா வந்து ஒரு ஷாலோவான ரொம்ப டெப்த் இல்லாத ஒரு வாட்டர் பாடி நடுவில் இருக்கும். அதை சுற்றி இருக்கிற ஐலண்டு தான் பேர். ரிங் ஷேப்ல இருக்கும் அந்த ஐலண்ட். அந்த ஐலண்டுக்கு பேர் தான் அட்டோல் அப்படிங்கிறது. Okay, next is again you have to find the area of a triangle from a trapezium. I'm skipping this question. இதுவும் அதே question பேஸ் பண்ணி வேற ஒரு question. Again 62, 63, 64 மூணு ஒரே மாதிரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. Next 65, which country will host the G20 summit in 2023? இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. Yeah, India. So this is all India already completed. அப்போ which country hosted the G20 summit in 2023? அப்படி கேட்டுக்கலாம். Already completed இல்லையா? So India is the answer. Okay. Next வந்து again max. Okay. இதுல பாருங்க 67th question. Which of the following figure is odd one among the all? Odd figure எது கேட்டிருக்காங்க இதுல? Yes, any idea? This fourth option. Option 4 or option B? B या D या? Ma'am, please view the question, ma'am. Which of the following figure is odd one among the odd? 4 figures are given. Fourth one, miss. Fourth one. ஏன் அதுக்கு ரீசன் ஏதாவது இருக்கா? மிஸ் ஏக்கு வந்து 4 சைடு இருக்கு மிஸ், ஸ்கொயர், அதனால 4 கொடுத்திருக்காங்க மிஸ். சர்க்கிள் வந்து சைட்ஸ் இல்ல மிஸ், அதனால உள்ள சின்ன சர்க்கிள் தந்திருக்காங்க மிஸ். ட்ரையாங்கிள் வந்து 3 சைடு 3 தந்திருக்காங்க மிஸ். ஆனா கீழ ராம்பஸ் வந்து 4 சைட்ஸ் பிளஸ் கொஞ்சம் சர்க்கிள் வந்து அதோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால அதுக்கு ரிலேஷன் இல்லாததுனால நமக்கு டி கொடுக்கலாம். ஓகே, ஃபைன். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வந்து Sunit is going, இது வந்து ஒரு it is related this max question, but the directions வரதுனால I will handle this question. Okay. Sunit is going towards north. After going 8 kilometer, he turns left and goes 6 kilometer. What is the distance of Sumit from initial point? அதாவது சுனித் அப்படிங்கிற பையன் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து 8 கிலோமீட்டர் நார்த்துக்கு போகிறான். அங்கேருந்து 6 கிலோமீட்டர் சைடு, தட் இஸ் லெஃப்ட்டுக்கு போகிறான். 8 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு நார்த்து, அங்கேருந்து லெஃப்ட் சைடுக்கு 6 கிலோமீட்டர் போகிறான். இப்போ வந்து இப்போ இருக்கிற அந்த 6 கிலோமீட்டர் முடிஞ்சு நிற்கிறான் இல்லையா, அந்த இடத்துக்கு இனிஷியல் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? ஸோ இது வந்து உங்களுக்கு பைத்தகோரஸ் தியரம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க.
Pythagoras theorem தெரியுமா? Yes, ma'am. Can you state the theorem? Option B, ma'am, 10 kilometer. 10 kilometer. Actually, Pythagoras theorem is base square plus altitude. Kilometer வருது. Base வந்து 6 kilometer வருது. அப்ப hypotenuse அப்படிங்கிறது So 6 square plus square oda root 636, 8 square is 64, 36 plus 64 100. Therefore hypotenuse is equal to root 100, that is 10 kilometer. Clear? Yes, ma'am. Okay. Next is, at which of the following place the weight of an object is maximum? எந்த பிளேஸ்ல வந்து ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் மேக்ஸிமமா இருக்கும், அதிகமா இருக்கும்? At equator, at poles, at Tropic of Cancer, at Tropic of Capricorn. At poles. At poles. Okay, na poles la dhaan vandu jaasti acceleration due to gravity vandu poles la jaasti. அதனால அங்க தான் வந்து வெயிட்டும் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் இந்த கொஞ்சம் முன்னால பார்த்தோம் இல்லையா, ஒரு மரியானா ட்ரென்ச் வந்து பசிபிக் ஓஷன்லன்னு இந்த எக்ஸ்பிளனேஷன் காமிக்க மறந்துட்டேன். சி, the Mariana Trench is the deepest known deep sea trench on Earth, located in the western North Pacific Ocean. It's crescent shaped and measures about 2,550 km long and 69 km wide. Crescent shaped na வந்து இந்த மூன் half moon ஆனா எப்படி இருக்கும், half moonக்கும் கீழே தேஞ்சு வந்தா மூனோட ஷேப் இருக்குல்ல, that is called crescent shape. And the trench's deepest point is 11,034 meters below the surface. Okay. இதான் வந்து Mariana Trench is also the deepest sea trench எதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் ஆன்சர் வந்து Mariana Trench. எந்த ஓஷன்னு கேட்டாங்கன்னா Pacific Ocean. Okay. Now question 70. Mirror image. The mirror image of this image along the dotted line is எதுன்னு கேட்டிருக்காங்க. You can just see the question. இந்த mirror, இந்த இமேஜோட mirror image எப்படி வரும்? Option D, ma'am. Option D, yes. Option D is the right answer, I think. Just a minute. Yes, option D. Option D தான் வரும், correct. Okay. So next one is, ஏன்னா D mirror வந்து இப்படி, first of all இங்க வந்து இப்படி வர்றது வந்து மிரர்ல இப்படி வரும். அந்த டாட்ஸ் ஷேடட் டாட், அதே மாதிரி ஷேடட் சர்க்கிள் அண்ட் நான் ஷேடட் சர்க்கிள் பொசிஷன்ஸ் அதுக்கு பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறதும் ரிஃப்ளெக்டர் நம்மளே வரைச்சு பார்க்கறது, ஒரு பேப்பர்ல வரைச்சு பார்த்தா நமக்கே அது தெரியும். எல்லாமே ஆப்போசிட்டா வரும், செல்ஃபி எடுக்கிற மாதிரி வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ் இஃப் யூ வாண்ட். ஆப்ஷன்ஸ் முதல்ல எடுத்துக்கோங்க. And then question. Okay. So 5 more questions. We will complete this today. Okay. Indian National Congress was founded by Dash. W.C. Banerjee, A.O. Hume. Yes. M.K. Gandhi and J.L. Nehru. J.L. Nehru na Jawaharlal Nehru na short. Okay. So A.O. Hume. A.O. Hume. அப்படிங்கிறது அவரோட full name வந்து Alan Octavian Hume. ஓகே, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படியும் அவருக்கு பேர் சொல்லலாம், ஏஓ ஹியூம் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அ பேட்டர்ன் கொஸ்டின். இது நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு இதனோட ஆன்சர் கிளியராக தெரியலை இதனோடது. ஓகே, இதில் நெக்ஸ்ட் வர ஃபிகர் எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. இஃப் யூ டூ ஹாவ் எனி ஐடியா யூ கேன் டெல். Any idea, Ritika, Manohar, any ideas?
ஏன்னா 2 லைன் தான் வரும், பட் 2 லைன் வந்து எப்படி வருது தெரியல. ஐ எம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட். Mostly I think option A will be the answer, but I'm not sure, Kanna. Okay, so I'm skipping this, and next one வந்து water image எப்படி வரும் கேட்டிருக்காங்க. Water image of this image, இதனோட water image எப்படி வரும்? Any idea? Mirror image, water image. உங்களுக்கு அந்த கைட்லயே இருக்கும் அது. ஓகே, நீங்க கைட் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் த ஆன்சர்ஸ். லைக் ரித்திகா, ஆர் யூ ஹேவிங் எனி கைட்? No, ma'am. யூ ஆர் நாட் ஹேவிங் எனி கைட். ஓகே ஓகே. கைட்ஸ்ல இருந்ததுன்னா வாட்டர் இமேஜ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அகெயின் இதுவும் ஒரு பேட்டர்ன் கொஸ்டின் தான். 74. இந்த பேட்டர்னுக்கு இப்படி ஃபர்ஸ்ட் 2 பேட்டர்ன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர்னுக்கு மேட்சிங்கா ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2வது பேட்டர்னுக்கு மேட்சிங்கா எது வரும்? Easy இது. Option C. Option C will be the matching one. Okay. Yes, ma'am. Okay. So now moving to the last question. Match list 1 with list 2. Articles and provisions. Articles and provisions கொடுத்திருக்காங்க. Article 368, Article 40, Article 61 and Article 352. இதுக்கு லிஸ்ட் வந்து பஞ்சாயத்தி ராஜ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அண்ட் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ தெரியுமா இதுல எதனோட ஆன்சர்ஸ் தெரியுமா? ஆர்டிகல் 368 Constitution amendment. It deals with constitution amendment. அப்ப A3. Okay, A3. Next Article 40. Article 40, it deals with Panchayati Raj, Panchayat system. Panchayati Rajnu கொடுத்திருப்பாங்க, சிலதுல வந்து the Panchayat system அப்படின்னு கொடுப்பாங்க. Okay, Article 40 வந்து Panchayati Raj. Next Article 61. Okay, fine. Article 61, impeachment of president. Okay, impeachment of president. Impeachmentனா வந்து இப்போ பிரசிடென்ட் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து குத்தம் சொல்லி காமிக்கிறது, அது பாயிண்ட் பண்ணி ராங் டூயிங் அப்படின்னு எடுத்து காமிக்கிறது. ஸோ ஆர்டிகல் 61 இஸ் பேஸ்ட் ஆன் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் த ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 352 இஸ் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். ஓகே, அப்போ A3, B1, C4 அண்ட் D2. ஆப்ஷன் B வரும் தம்பி, ஆப்ஷன் C இல்லை. Option B. Okay, A3, B1, C4, D2. Okay, fine. So இந்த கொஸ்டின் பேப்பர் இதோட முடிஞ்சது. இப்போ நம்ம டோட்டலா இதுல வந்து ஒரு 10 questions பக்கத்துல ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஐ வில் ஃபார்வர்ட் இட் டு சார், அண்ட் சார் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ் எடுக்கிற டைம்ல ஹி வில் டிஸ்கஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வி வில் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் இங்கிலீஷ் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஓகே, so see you all on Friday. இந்த வர Friday கண்டிப்பா we will meet. Okay? Yes, ma'am. Yes. Okay, so thank you all. March is for UPSC also, ma'am. Sorry, ma'am. Whether English classes for UPSC also, ma'am? Not for UPSC. It's for based on once we complete CUET, we will focus on UPSC. Okay. Yes, ma'am. First 2-3 classes we will have for CUET. Fine. Okay, ma'am. Okay, pa. Okay. So thank you, students. See you on Friday. Okay. Bye bye. Thank you. Bye, ma'am. Thank you, ma'am.
Thank you, sir.